ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். போன வீடியோவில் நம்ம இமேஜ் டேக் எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் இமேஜ் டேக்கில் எப்படி எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட் அண்ட் ஆல்டர்னேட் நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆங்கர் டேக் அண்ட் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கண்டென்ட் அண்ட் லிங்க்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆங்கர் டேக்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்க்குற நீங்கள் வந்து சில வெப்சைட்ஸில் நிறைய ஹைப்பர் லிங்க்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணால் அது வந்து இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகும், இல்லைனா அதே டேப்லேயே ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அது வந்து எப்படி வந்து ஆங்கர் டேக் வச்சு பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆங்கர் டேகுக்கு ஏ தான் வந்து ஆங்கர் டேக்கோட டேகு. ஸோ இதில் வந்து ஹெச்ரெஃப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஹெச்ரெஃப்ன்ற ஆட்ரிபியூட் தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஆங்கர் டேக்கை கிளிக் பண்ணும்போது எந்த பேஜ் ஆர் எந்த இமேஜை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. ஸோ இந்த ஹெச்ரெஃபில் வந்து நான் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ண இமேஜை நான் வந்து கொடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் இந்த லிங்க் டிஸ்பிளே ஆகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம், டிஸ்பிளே இமேஜ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளே இமேஜ்ன்ற ஒரு ஹைப்பர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இப்போ அதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து தனியாக ஓப்பன் ஆகிருக்கும். பட் ஆனால் இது வந்து இப்போ வந்து சேம் டேப்லேயே தான் ஓப்பன் ஆகிருக்கு. நான் இப்போ இது ஒருவேளை டிஃப்ரெண்ட் டேப்பில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஆங்கர் டேக்கில் டார்கெட் அப்படின்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. டார்கெட்டில் நீங்கள் அண்டர்ஸ்கோர் blank அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இமேஜை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணும். இப்போ நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணேன்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகுது. ஸோ ஆங்கர் டேக்கோட பேசிக் யூசேஜ் இதுதான். அண்ட் ஆங்கர் டேக்கில் நீங்கள் டைட்டில்னு ஒரு ஆட்ரிபியூட்டும் கொடுக்கலாம். இந்த டைட்டில்ன்ற ஆட்ரிபியூட் வந்து இந்த இமேஜ் ஆர் இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ நான் வந்து இப்போ வந்து சும்மா an image ஃபார் த நியூ இயர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த லிங்க் மேலே ஹோவர் பண்ணும்போது அந்த ஷார்ட் டைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் டேக்னா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். பீன்றது தான் பேராகிராஃப் டேக். ஸோ ஒரு செட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்க இமேஜ், ஹெட்டிங் அண்ட் ஆங்கர் டேக்கை வச்சு ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மாரி நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ நான் இங்கே இருக்க என்னோட பேஜை வந்து ஒரு ஷார்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளே நான் ஒரு ஷார்ட்டான ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா அந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டிஸ்பிளே ஆகிருக்கும். அண்டு நீங்கள் வந்து இதுலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை சில வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராங்குன்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்குன்ற டேக்குள்ளே நான் இந்த ப்ராக்ரெஷன் அப்படின்ற டெக்ஸ்ட்டை போடுறேன். ஸோ அந்த ப்ராக்ரெஷனுன்ற வேர்ட் மட்டும் உங்களுக்கு போல்டாகி தெரியும். இந்தமாரி நீங்கள் வந்து ஒரு டேக்குள்ளே இன்னொரு டேக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் டேக்ஸ் மாரி நெஸ்டட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற நெஸ்டட் டேக்ஸ் அந்த அவுட்டர் டேக்ஸ்க்கு முன்னாடியே க்ளோஸ் ஆகிடணும். ஸோ இஎம்ன்ற டேக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இட்டாலிசைஸ் பண்ணலாம் வேர்ட்ஸை. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா
ப்ராக்ரஷன்ன்ற வேர்டு உங்களுக்கு இட்டாலிசைஸ் ஆகிருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளே இமேஜ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இமேஜோட சேம் லைன்லேயே வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து ஒரு நியூ லைனில் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிஆர்ன்ட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ பிஆர்ன்றதும் இமேஜ் டேக் மாதிரி சிங்கிள் டேக் தான். இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த ஆங்கர் டேக் வந்து நியூ லைனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஆங்கர் டேக் வச்சு எப்படி வந்து இமேஜஸ் வந்து நியூ பேஜஸில் டிஸ்பிளே பண்ணுறது அண்ட் அதுக்கு இமேஜஸ் அந்த லிங்க்குக்கு வந்து எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது, டைட்டில் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதேமாரியே பேராகிராஃப் டேக் வச்சு எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த பேராகிராஃபில் இருக்கிற பர்டிகுலர் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.